தமிழக அரசியல் களம் எப்போதும் பரபரப்பானதுதான். ஆனால் இப்போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. அது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவருமான விஜயின் அரசியல் பிரவேசம். அவர் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தீவிரமாக அரசியல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். கட்சியில் உறுப்பினர் சேர்ப்பு, வாக்குச்சாவடி குழு அமைப்பது, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என ஒருபுறம் அனல் பறக்க, மறுபுறம் அவரது அரசியல் நகர்வுகளை விமர்சிக்கும் குரல்களும் வலுத்து வருகின்றன. விஜயின் அரசியல் பயணம். கடந்த 6 மாதங்களாக விஜய் தனது கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். 2 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர் சேர்க்கை என்ற இலக்குடன் செயல்பட்டு வரும் அவர் மாவட்ட வாரியாக வாக்குச்சாவடி குழுக்களை அமைத்து வருகிறார். சமீபத்தில் தனது தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளார். முதல் 2 கட்ட பிரச்சாரங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் 3வது கட்ட பிரச்சாரத்துக்காக கரூரில் சனிக்கிழமை செல்ல உள்ளார். இது அவரது அரசியல் ஈடுபாட்டையும் தீவிரத்தையும் காட்டுவதாக பலரால் பார்க்கப்படுகிறது. சீமானின் விமர்சனங்களும் அறிவுரைகளும். விஜயின் இந்த அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பத்திலிருந்தே விமர்சித்து வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது மேலும் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். விஜயை எதிர்த்து போட்டியிடவா நான் அரசியல் செய்கிறேன் என்று கேள்வி எழுப்பியுள்ள சீமான், விஜயின் அரசியல் நகர்வுகள் சிறு பிள்ளைத்தனமானது என்று விமர்சித்துள்ளார். மேலும் விஜய்க்கு ஒரு அண்ணன் போல் அறிவுரை கூறியுள்ள சீமான், அடுத்தவன் பேச்சை கேட்காதே, அண்ணன் பேச்சை கேளு தம்பி என்றும், உனக்கு யாரோ தப்பா எழுதி கொடுக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். இது விஜயின் அரசியல் வியூகங்கள் மற்றும் அவரது கட்சியின் கொள்கை முடிவுகள் குறித்து சீமானுக்கு உள்ள அதிருப்தியை காட்டுகிறது. மோடியின் திருக்குறள் vs விஜயின் ஈழத்தமிழர் பேச்சு. சீமான் கூறிய விமர்சனங்களில் முக்கியமானது விஜயின் சமீபத்திய பேச்சுகள் குறித்த கருத்து. திடீரென மீனவர்கள் மற்றும் ஈழத்தமிழர்கள் குறித்து விஜய் பேசுவது பிரதமர் மோடி தமிழில் திருக்குறள் சொல்வது போல உள்ளதாக சீமான் விமர்சித்துள்ளார். அதாவது இந்த பேச்சுகள் உள்நோக்கம் கொண்டதாகவும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் பேசப்படுகின்றன என்று சீமான் மறைமுகமாக குற்றம் சாட்டுகிறார். இதுபோன்று விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேச வேண்டும், எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து மற்றவர்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்ற கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். தமிழக அரசியலின் எதிர்காலம். சீமானின் இந்த விமர்சனங்கள் தமிழக அரசியல் களத்தில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. ஒருபுறம் ஒரு நடிகரின் அரசியல் பிரவேசத்துக்கு எதிராக அரசியல்வாதிகள் விமர்சனங்களை முன்வைப்பது இயல்பானதுதான் என்ற கருத்து உள்ளது. மறுபுறம் சீமான் விஜய்க்கு ஒரு அண்ணனாக அறிவுரை கூறுகிறாரா அல்லது தனது அரசியல் போட்டியாளரை கண்டறிந்து விமர்சிக்கிறாரா என்ற கேள்விகளும் எழுகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்கும் நிலையில் இது போன்ற விமர்சனங்கள், ஆதரவுகள் மற்றும் அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியலின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.